இடத்த தான் அடைச்சிட்டு இருக்காரு சிவம் டூபே. ரிஷப் பந்த் ஆடுமா இல்லையான்னு இன்னொரு நாள் நம்ம டிபேட் பண்ணுவோம். நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க ரிஷப் பந்த் நொண்டு தூக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் 3 ஓடியே தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி. ரெண்டு விஷயம், ஸ்பின்னுக்கு எதிராக அவரு கஷ்டப்பட்டிருக்காரு ரீசன்ட் டைம்ஸ்ல. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்தியாவுக்கு டெஃபினட்டா ஒரு வேக் அப் கால். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். வணக்கம் பத்ரி. ஓகே பத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் குட். நல்ல இமாலய ஒரு வெற்றி ஸ்ரீலங்கா பெற்றாங்க இந்தியாவுக்கு எதிராக மாதிரி. பின்னாடி மலைகளை வச்சு சிம்பாலிக்கா நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரீத்தம், 27 வருஷங்களுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா இந்தியாவை அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கால சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண வெற்றி கிடையாது. டூ லவ் இந்தியன் டீம் பேட்டிங் லைனப் உலகத்திலேயே சிறந்த பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லலாம். போட்டு தம்சம் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஷாக்னு சொல்லுவேன். ஸ்ரீலங்காவை டெஃபினட்டா கங்க்ராச்சுலேட் பண்ண பத்ரி. யாரு நம்ம 2 பேரும் இந்த ஷோல சொன்னோம் சான்ஸே கிடையாது ஸ்ரீலங்காக்குன்னு. நம்ம 2 பேரையும் இந்த ப்ரூவ்ஸ் சூப்பர்பா ஆடினாங்க. கண்டிஷன்ஸ் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் அண்ட் முக்கியமா சொல்ல போனா 3 டாஸையும் ஜெயிச்சாங்க. அது பெரிய அட்வான்டேஜ், அதை நம்ம மறுக்க முடியாது. என்ன இருந்தாலும் ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா ஆடினாங்க. இவ்வளவு மோசமா ஒரு இந்தியன் டீம் பேட்டிங் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னா ஸ்பின் அகேன்ஸ்டா 2008 எனக்கு ஞாபகம் இருக்கு. அஜந்தா மெண்டிஸ் ஒரு ஏஷியா கப் ஃபைனல்ல அப்படியே 6-7 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அஜந்தா மெண்டிஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு மோசமா ஆடி நான் பார்த்ததே கிடையாது. வெரி டிசப்பாயிண்டிங். ஆனா இது நடந்திருக்கு பத்ரி. இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் ஒரு 200 ரன் சேஸ் பண்ண முடியல. இப்போ இது புதுசான ஒரு வீக்னஸ் கிடையாது. அண்ட் இந்த சீரீஸ்ல ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. கரெக்ட். ஆக்சுவலி எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் யாரோட அப்படின்னா டெஃபினட்டா நான் விராட் கோலி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி நம்ம நிறைய வாட்டி அவர் ஒரு கிரேட் பிளேயர், பிஸ்தா பிளேயர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது சாதாரண ஒரு நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா 2 விஷயம், ஸ்பின்னுக்கு எதிராக அவரு கஷ்டப்பட்டிருக்காரு ரீசன்ட் டைம்ஸ்ல. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கஷ்டப்பட்டிருக்காங்க. 2024 வருஷமே அவருக்கு விராட் கோலிக்கு கொஞ்சம் சுமாரா இருந்திருக்கு பிரேதம். 14 இன்னிங்ஸ்ல 276 ரன் தான் அடிச்சிருக்காரு. 19.7 தான் ஆவரேஜ். ஒரே ஒரு 50+ ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. 3 டக்கு வேற இதுல. அதாவது அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா ஒரு டவுன் ஸ்லைட்ல இருக்காரு விராட் கோலி. ரொம்ப முக்கியமான பிளேயர் தான். அவரோட சேவை நம்ம இந்திய அணிக்கு தேவை. கூடி சீக்கிரம் ஃபார்ம்ல வரணும். அது டெஃபினட்டா கரெக்ட் பத்ரி. அண்ட் விராட் கோலி மாதிரியே இல்ல. பிகாஸ் ரோஹித் சர்மா கிளியரா சொல்லிட்டாரு, T20 அவர் விட்டாரு. ஓடிஐல நான் இதே மாதிரி தான்டா ஆட போறேன். வெட்டு 1 பவர் பிளேல என்னோட என் கோட்டா இந்த பவர் பிளே நான் இப்படிதான் ஆட போறேன். நீங்க நேற்று 8 பேட்ஸ்மேன் எடுத்து கூட நீங்க 230-40 சேஸ் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. விராட் கோலி, சுப்மன் கில் எல்லாம் அவங்க கிளாரிட்டி வேணும் அவங்க ரோலுக்கு. விராட் கோலி ஒரு நம்பர் பிளேயர், அவருக்கு நான் என்ன சொல்ல முடியும். சோ கொஞ்சம் நேற்று விராட் கோலியுமே குவிக்கா ஆடினாரு. பட் இந்த ஸ்பின் வீக்னஸ் திடீர்னு வரல. ஏன்னா விராட் கோலிக்கு நீங்க எப்பவுமே சொல்லிருக்கீங்க, எஸ்பெஷலி இந்த ஸ்வீப் ஷாட் சுப்மன் கில், விராட் கோலி எல்லாம் எம்ப்ளாய் பண்ணாதனால ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஈஸி டார்கெட் ஆயிருக்காங்களா அப்படின்னா. இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபீட்டையும் யூஸ் பண்றது இல்ல முன்ன மாதிரி. சோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்குமோன்னு தோணுது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது ரோஹித் சர்மாட்ட இருந்து கத்துக்கலாங்க. ரோஹித் இந்த மாதிரி தான் ஆடுறாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாரு, ஸ்வீப் ஆடுறாரு. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த மட்டும் இந்தியன் டீம்ல பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அவர் தான். ஆமா என்னங்க நான் இப்படிதான் ஆட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போய் ஆடுறாரு. போக போக எனக்கு ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. 64 ரன் 44 பந்துகள் செகண்ட் மேட்ச்ல ஆடினாரு. ஈஸியா 100 அடிச்சிருக்கலாம். ஆனா நான் இந்த மாதிரி தான் அக்ரெசிவா ஆட போறேன் அப்படின்னு ஆடிட்டே இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா. பட் மறுபக்கம் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் பாராட்டியே ஆனோம். ரொம்ப நல்லா போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனுக்கு எதிராக அவங்க bowling போடுறதுன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். பட் எஸ், நீங்க சில பிளேயர்ஸ் பத்தி பேசுனீங்க பிரேதம். நம்ம விராட் கோலி பத்தி பேசுறோம், ரோஹித் சர்மா பத்தி பேசுறோம். இவங்க எல்லாம் ஓகே. KL ராகுல் மேபி ஆடணும், அதை பத்தி பேசுவோம். சில பிளேயர்ஸ் என்னங்க பண்றாங்க, சிவம் டூபே என்னங்க பண்றாரு எனக்கு புரியலங்க. எனக்கு 8 மட்டும் ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அவர் ஓடிஐ கிரிக்கெட் ஆனஸ்டா சொல்லுங்க, அவர் ஓடிஐ கிரிக்கெட் விளையாட்டுமா கூடாது. சிவம் டூபே அவர் கடைசி ஓடிஐ ஆடிட்டாரு, எனக்கு டவுட்டே இல்லை. எனக்கு என்ன ஷாக்கிங்னா KL ராகுல் 55-60 ஆவரேஜ் வச்சிருக்காங்க கடைசி 2 வருஷம். சொன்ன ஸ்வீப் ஷாட், கட் ஷாட், யூசிங் ஃபீட் எல்லாமே பண்ணுவாரு KL ராகுல் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவரை நேத்து டிராப் பண்ணது கொஞ்சம் ஹார்ஷான விஷயம். அவர் இடத்த தான் அடைச்சிட்டு இருக்காரு சிவம் டூபே. அந்த இடத்துல தான் அவர் இல்லைன்னா அவர் ஆடி இருக்கலாம்.
இன்ஃபேக்ட் ரியான் பராக் ஃபுல் கோட்டா போட்டாரு. சோ நீங்க சிவம் துபே எடுக்காம இருந்திருக்கலாங்க. கேஎல் ராகுல் ஆடி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் கேஎல் ராகுல் மட்டும் இந்த டிஃபரன்ஸ் பண்றதுமா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் அவர் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. திடீர்னு ஒரு பால தூக்கி அடிச்சுட்டு உள்ள போயிட்டாரு. கொஞ்சம் ஹார்ஷ் கேஎல் ராகுல டிராப் பண்ணது. ரிஷப் பந்த் ஆடுமா இல்லையான்னு இன்னொரு நாள் நம்ம டிபேட் பண்ணுவோம். ஏன்னா இந்தியாவுக்கு இன்னும் 3 ஓடியே தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி. ஆனா 2 கன்சர்னிங் விஷயம் நீங்க நானும் பாத்துட்டே இருக்கேன். நீங்க ரிஷப் பண்ட் நொண்டு தூக்கிட்டே இருக்கீங்க. பண்ணலாம் சர்டனிட்டி பிரேத்தம். See ஒரு 3 இன்னிங்ஸ் ஒரு ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இது பண்ண முடியாது. இந்தியாவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் சம பேட்ஸ்மேன். நான் வந்து ரிஷப் பண்ட் மாதிரி பேரை பேக் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு ஸ்கில் இருக்கு, மோர் எபிலிட்டி இருக்கு, சிங்கிள் ஆடுற எபிலிட்டி இருக்கு, ஸ்பின்னர் நல்லா ஆடுற எபிலிட்டி இருக்கு, ஷாட்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடுவாரு. பட் சிவம் டுபே எல்லாம் ஒன் டைமென்ஷனல். அதனாலதான் நான் சொல்றேன் ஒரு டைமென்ஷனை வச்சு சிவம் டுபே நான் ரிஷப் பண்ட் கம்பேரே பண்ணல பத்ரி. நான் என்ன சொல்றேன்னா கேஎல் ராகுலோட இடம் இப்போ ரிஷப் பண்ட் தான். பிகாஸ் எனக்கு ரோஹித் சர்மாக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரிஷப் பண்ட் தான். அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் டீம்ல இருக்கவே முடியாது. ஒரு டீம் கொடுத்து வச்சிருக்கணும் ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயர் ஆட. நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் இங்க கன்ஃபியூஸ் டிசிஷன் மேக்கிங். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. 2 டவுன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷி வந்தாரு, செகண்ட் மேட்ச் 2 டவுன் டூபே வந்தாரு, தேர்ட் மேட்ச் 2 டவுன் பந்த் வந்தாரு. நீங்க வேர்ல்ட் கப்ல 10 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அது பாட்டா பிச்சு, அது என்னவா இருந்தாலும் தொடர்ந்து நீங்க 10 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 4, கேஎல் ராகுல் 5, ஒரு செட்டில்டு இது இருந்தது. வந்த உடனே எதுக்குங்க இவனை ஓப்பனிங் அனுப்பி இவனை இது பண்ணி அது பண்ணி மாத்தி விடுறீங்க? ஒரு கொஞ்சம் ரோல் கிளாரிட்டி இல்ல, கொஞ்சம் பதட்டப்பட்டு சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்தியா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு செட்டில்ட்ல மிடில் ஆர்டர் இருக்கு. கொஞ்சம் டேக் அ டீப் பிரெத் அண்ட் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணாதீங்க. நமக்கு நமக்கு 3 மேட்ச் தான் இருக்கு. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி. ஜனவரில 3 ஓடியே இருக்கு இங்கிலாந்து. அதுக்கப்புறம் பிப்ரவரியில சாம்பியன்ஸ் டிராஃபி. இன்னொன்னு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 100% பண்ணவும் கூடாது. ஸ்ரீலங்கால மேட்ச் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிச்சஸ் வந்து இங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ரொம்ப கஷ்டம் ஆடுறது. கொஞ்சம் கரெக்ட். இல்ல நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். கடைசியா இந்தியா இப்போ நல்லா ஓடிஐ நல்லா பண்ணாங்க. ஃபைனல்ஸ் மட்டும் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல போனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, கேஎல் ராகுல் நம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிங் லைன் இருந்தது. அடுத்தது வந்து ஹார்திக் இன்ஜூர் ஆயிட்டாரு. பட் தென் ஜடேஜா, அக்சர் இந்த மாதிரி போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட். அதே மெயின்டைன் பண்ண வேண்டியதானே. நல்லா போற வாழ்க்கையா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், நல்லா போற விஷயத்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நடுவுல திடீர்னு வந்து இஷ்டத்துக்கு மாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி இப்ப ஸ்ரேயஸ் ஐயரும் தவிக்கிறாரு. அவரு ஒரு எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவரு இப்ப எங்க விளையாடுறதுன்னு தெரியல, எங்க இது பண்றது தெரியல. அவரோட ஃபார்ம் போயிடுச்சு. ஒரு 3 இன்னிங்ஸ்ல அவரு மேல நான் அவரை டிஃபெண்ட் பண்ணல, ஸ்ரேயஸ் ஐயரை டிஃபெண்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட பொசிஷனும் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா லெட்ஸ் பி ஆனஸ்ட், இஸ் a good player of spin. ஒரு மாதிரி எல்லாம் கொட்டையை குழப்பி பண்ணிட்டாங்க இந்த ஒரு சீரீஸ்ல. தயவு செய்து கம் பேக் ஆன் ட்ராக், கோ பேக் டு தி ஒரிஜினல், பேக் டு பேசிக்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு இந்தியன் கிரிக்கெட் டீம். டெஃபினட்டா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜாஸ்தி T20 ஆடுறோம். எனக்கு அந்த ஷெட்யூலிங் புரியல. உங்களுக்கு ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஓடிஐ ஃபார்மேட்ல இருக்கும்போது நம்ம ஜாஸ்தி T20 எதுக்கு ஆடுறோம், போர்டு எதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஐ நோ T20ல காசு ஜாஸ்தி இருக்குன்னு. நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வின் பண்ணோம்னா இப்போ நீங்க வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அப்படிதான் ஏசியா கப் ஆடணும், கரெக்டா ஓடிஐ ஃபார்மேட்ல வந்தது. சோ இப்போ நீங்க 3 ஓடிஐ தான் ஆட போறீங்க. அந்த 3 ஓடிஐல நீங்க உங்க ஃபார்மேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான், ஐ மீன் உங்க காம்பினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். சோ ஐ திங்க் டூபே முடிஞ்சாச்சு. இன்னொரு ரோஹித் சர்மா ரொம்ப பெரிய பாசிட்டிவ் பத்திரி. அக்சர் பட்டேல் ஆல்சோ பெரிய பாசிட்டிவ். அவர் கொஞ்சம் ஸ்பின் ஆட டைம் இருக்கு, ஸ்வீப் ஷாட் இருக்கு, ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறாரு, கட் ஆடுறாரு. டெஃபினட்டா அவர் கொஞ்சம் டைம் இருக்கு ஸ்பின் ஆட. ரோஹித்துக்கு அடுத்து அவர் தான் கொஞ்சம் காமா கம்போஸ்டா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா ஆடினாரு. இன்ஃபேக்ட் செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு கொடுத்தாரு. சோ அக்சர் பட்டேல் த கிரிக்கெட்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு நல்ல நிறைய ஸ்ட்ரைட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு ஃபார்வர்டு. மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு ஃபுல் கிரெடிட்டுங்க. சூப்பரா போலிங் போட்டாங்க. அந்த பிச்சில் எப்படி போடணும்னு தெரிஞ்சது. பேட்டிங்கும் ஓகே, சுமாரா ஆடினாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்தியாக்கு இது ஒரு பெரிய வேக்கப் கால் தான். அண்ட் இது லிட்டரலி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 பத்ரி, எக்ஸெப்ட் பும்ரா அண்ட் பாண்டியா எல்லாருமே இருந்தாங்க. கம்பீர் வந்து ரோஹித், விராட் நீங்களும் வாங்க ஆடுங்க, ஆடி நம்ம தோத்துருக்கோம். சோ ஃபுல் கிரெடிட் டு ஸ்ரீலங்கா. இப்போ கழிச்சு பார்த்தா கௌதம் கம்பீர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு தோணுதோ. அவர் வந்து துலீப் டிராஃபி ஆடுன்றாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுன்றாரு, ரோஹித் விராட்டையும் நீ ஆடுன்றாரு. இவங்க இந்த மாதிரி ஸ்பின் ஆடுறத பார்த்தா ஒரு கால் கௌதம் கம்பீர் சொல்றதுல ஒரு ரெலவன்ஸ் இருக்கோ, ஒரு பாயிண்ட் இருக்கும்னு யோசிக்க தோணுது இல்ல நமக்கு. போலர்ஸ் நீங்க ஆட வேணாம். ஏன்னா போலர்ஸ் கிட்ட இஷ்யூஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பாலர், ரெட் பாலர் நல்லா அடாப்ட் பண்றாங்க. பேட்ஸ்மேன் கிட்ட தான் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. அஃப்கோர்ஸ் சிராஜ் அண்ட் அஷ்தீப் ஆஃப் கலர் இருந்தாங்க. பட் இது ஒரு பைலாட்டரல் சீரிஸ் விட்டுருங்க. அஷ்தீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு வேர்ல்ட் கப்ல T20ல. பேட்ஸ்மேன் டெஃபினட்டா ஆடணுங்க, ஏன்னா கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ ரெட் பால் ஃபார்மேட் ஆடினா அது பேட்டிங் டைம் இந்த மிடில், அது ஒரு தனி இது. நீங்க நெட்ஸ்ல எவ்வளவு ஆடினீங்களாலும் நடுவுல போய் ஒரு செஷன் பேட்டிங் நீங்க ஆடினா அது தனி.
எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க ஒரு செஷன் ஒரு பேட்ஸ்மேன் ஆடி? யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தவிர எனக்கு ஞாபகமே இல்ல யாரு ஒரு செஷன் ஃபுல்லா பேட்டிங் ஆடினாங்கன்னு ரெட் பால்ல. சோ அது நல்ல இதுதான். கம்பீர் சொல்லும் போது நம்ம எல்லாம் கோச்சுக்கிட்டோம். அண்ட் இன்னும் நான் சோஷியல் மீடியால பார்த்தேன், ஐயோ கம்பீர் வந்துட்டாரு, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அது நான் ஞாபகம் வச்சுக்கிறோம், டிராவிடோட ஃபர்ஸ்ட் சீரிஸும் பங்களாதேஷ்ல போய் ஓடிஐ சீரிஸ் இந்தியா தோத்துட்டு வந்தாங்க. சோ அவ்வளவு நம்ம இம்ப்ரெஷன் எடுக்க முடியாது. மாதிரி இருக்கிறதுனால நம்ம கௌதம் கம்பீர் மேல பெரிய ஃபால்ட் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே டீம் இந்தியா தே ஹேவ் டு பிளே ஒரு ஃபர்ஸ்ட் சீரிஸ். அவருக்கு பெரிய இது கொடுக்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ஒரு விஷயம் நடந்தது பிரேதம். 230 2 டீம் அடிச்சாங்க. சூப்பர் ஓவருக்கே போல. அது என்ன ரூல் தெரியல. பைலாட்டல் சீரிஸோட ரூல் ப்ராபபிலி தி ரூல் வாஸ் தட் அம்பையர்ஸ் டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருந்தான்னு தெரியல. சூப்பர் ஓவரே போல. அப்படியே 230ல டை அப்படிங்கிற மாதிரி மேட்சை விட்டாங்க. ஜோயல் வில்சன் அண்ட் வெல்மா சாரி அப்படின்ற ஒரு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு போயினே இருந்தாங்க. அது வேற கொஞ்சம் கான்ட்ரோவர்சி போச்சு. ஜோயல் வில்சன் எப்படிங்க ஐசிசி அம்பையரா இருக்காரா? என்ன கான்ட்ரோவர்சி ஒரு என்ன டிசிஷன் தப்பா இருந்தாலும் ஜோயல் வில்சன் அதுல சென்டர்ல இருப்பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க அவரு எப்படிங்க இருக்காரு அவர், எனக்கு புரியல சீரியஸா. பட் அது ஆக்சுவலி கரெக்ட். சூப்பர் ஓவர் டெஃபினட்டா இருந்திருக்கணும். பட் ஐசிசி டோர்னமெண்ட்னா 100% இந்த ரூல்ல இருக்கு. பைலேட்டரலுக்கு ரூல் பண்ண மறந்து போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்திருக்கணும். ஒருவேளை நல்லது இல்லாம இருக்குது. 3-0 இல்ல தோத்துருப்போமோ சொல்ல முடியாது. எப்படி வேணா போயிருக்கலாம். ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட எப்படி இருந்தாலும் சீரிஸ் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்தியாவுக்கு டெஃபினட்டா ஒரு வேக் அப் கால். அதுக்கப்புறம் ஐ திங்க் இதுக்கப்புறமா அவங்க நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா எபிலிட்டி டு பிளே ஸ்பின் மெனி ஆஃப் தேர் மேஜர் பேட்ஸ்மேன், டாப் பேட்ஸ்மேன் விராட் கோலி உட்பட. இதுதான் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you, bye. Thank you.